உண்மையே இல்லையா? படிப்புங்கிற அதிகாரத்தில் நம்ம எல்லாமே தப்பாக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் படிப்பே இல்லாமல் உருவாக்கின ஒரு பிரபஞ்சத்தை ஜோதிடத்தை இன்னைக்கு தொழிலாக கையில் எடுத்து பயணிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம ஜோதிடங்கிறது எத்தனாவது பாவம்? 12 பாவத்தில் எத்தனாம் பாவம் ஜோதிடம்? 8ஆம் பாவம். ஏன் 8ஆம் பாவம் தானே கஷ்டப்பட்ட பாவம், 8ஆம் பாவம் தானே ஒதுக்கி வச்ச பாவம், 8ஆம் பாவம் தண்டனைங்கிறீங்க. 8ஆம் பாவம் தான் ஜோதிடக்கலை. அப்போ 8ஆம் பாவம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியாது. அப்போ யோகங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், யோகங்கிறதே அது 8வது விஷயம் தான். யோகங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகுது? யோகங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டால் பூச நட்சத்திரத்தை ஸ்டார்ட் ஆகுது சார். அனைவருக்கும் வணக்கம். நான் மோகனூரிலிருந்து ரவி ஜெயக்குமார் ஆகிய நான் அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை என்ற நிறுவனத்தை நிறுவி 1 வருஷ காலமாக பயணித்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு முன்னாடியே, இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சதீஷ் ஐயாவுடைய பழக்கத்தின் மூலம் தான் இந்த ஜோதிட சங்கம் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் கிடச்சி அதுக்கப்புறம் பயணித்தோம். ஏழுமலை ஐயா, சதீஷ் ஐயா தான் முதல் அறிமுகம் எனக்கு. அதாவது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முழு காரணம் யாருன்னா ஏழுமலை ஐயா தான். இங்கே வந்து தான் அவர்கிட்ட ஐடியா கேட்டு தான் ஃபோனில் யூடியூப் சேனலில் ஆரம்பித்தோம். எந்த ஒரு ஒளிமறைவு இல்லாமல் யதார்த்த மனிதர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் யார்ட்டுமே சொல்லித்தர மாட்டாங்க மற்றவங்களாம். அவர் யதார்த்தமாக சொல்லி கொடுத்த விஷயத்தை தான் நாங்கள் ஃபோன் மூலம் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் கேமரா வாங்கி செய்யணுங்கிற ஆர்வத்துக்கே வந்தோம். பிரபஞ்சம் யாராவது ஒருத்தர் மூலம் தான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். எல்லாருமே பிறக்கும் போதே எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வர்றதில்லை. என்ன ஒரு விஷயம்னா, செய்யும்போது ஒவ்வொருத்தரும் வந்து என்னால் தான் வந்தேன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த இடத்துல அவர் ஐயா இல்லை. சரியா? அவருக்கே தெரியாது சொல்லப்போனால். இன்றைக்கி தான் தெரியும் உண்மையிலுமே. ஏன்னா அவர் சொல்லி கொடுத்தாரு, அது மூலம் நான் வளர்ந்துட்டோம். ஆனால் நான் சொன்னதுக்கப்புறம் தான் ஐயாவுக்கே தெரியும். சரிங்களா? அந்த அளவுக்கு அந்த யதார்த்தம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி சதீஷ் ஐயாவும் அப்படி தான். சரிங்களா? ஏன்னா ஆரம்பத்தில் நான் வந்து ஒரு வாடிக்கையாளர் தான் உள்ளே பயணித்து வந்தேன். அப்போ ராஜாசங்கர் ஐயா அடிப்படையில் தான் நான் அறிமுகப்படுத்தி வச்சார் என்னைய. அவர் ஐயா கர்ணத்தை பற்றி நல்லா பேசுவாருங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரட்டுறான். அவர்கிட்ட எனக்கு தெரியாது. அப்புறம் தனிப்பட்ட முறையில் வந்து என்கிட்ட பேசினார். பேசிவிட்டு, ஐயா நீங்கள் கர்ணத்தை பற்றி எதாவது பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் பேசுகிறேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் அறிமுகப்படுத்திட்டு போனேன். அது அன்றைக்கி நல்ல வரவேற்பு, இங்கே வந்திருக்கிற வாடிக்கையாளர் அடிப்படையில் நல்ல வரவேற்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் சதீஷ் ஐயாவுடைய அறிமுகம் தொடர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. சரிங்களா? அப்போ ஒவ்வொருத்தருடைய அறிமுகத்தின் மூலம் தான் நம்ம ஒவ்வொரு நிகழ்வுகளை புதுசாக உலகத்தில் அறிமுகமாகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அப்படிங்க அர்த்தம். அந்த அடிப்படையில் நான் கர்ணத்தின் அடிப்படையில் தான் ஜோதிடத்துக்குள்ளே வந்தேன். எல்லாருமே ஜோதிடத்தில் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவத்தை ஒவ்வொரு திறமையை கொடுத்துருக்கேன். நம்ம எல்லாருமே ஒவ்வொரு விதங்கள். ஆனால் முகம் பாருங்கள், அதாவது 7 முகங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரே மாதிரி 7 பேர் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம யாருமே 7 பேர்த்த பார்த்ததே இல்லை. சரிங்களா? அப்போ ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு முகத்தோடு தான் இருக்கிறோம். எத்தனை கோடி மக்கள் நான் பார்த்தாலுமே அவர் ஒரு வித்தியாசமாக முகத்தோடு தான் இருக்கார். சரிங்களா? அதே மாதிரி அப்போ வித்தியாசமாக பேச்சு இருக்கும்ல, புரிதலும் இருக்கும்ல, சரிங்களா, நடவடிக்கை இருக்கும்ல. அப்போ எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு கலை இருக்குதுன்னு உண்மை. இதை தான் நான் முழுசாக நம்புகிறேன். ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் ஒவ்வொரு கலை கண்டிப்பாக இருக்கும். இது அழுத்தமான கருத்து. இப்போ நீங்கள் வாடிக்கையாளராக இருக்கவங்க நாளைக்கு மேடை பேச்சாளராக வருவீங்க. ஏன்னா இப்போ தான் நீங்கள் ஸ்டெப் எடுத்துருக்கீங்க. நாங்கள் முன்னாடியே ஸ்டெப் எடுத்துட்டோம், முன்னாடி மேடை ஏறிட்டோம், அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? அப்போ எங்களுக்கு உழைப்புக்கு பின்னாடி இப்போ எனக்கு சர்வீஸ் ஜோதிடத்தில் வந்து 25-27 வருஷம் ஆகுது. 27 வருஷமாக ஓடிக்கிட்டு இருந்த ஓட்டத்துக்கு இப்போ 2 வருஷமாக தான் இந்த மேடை கிடச்சிருக்குது. திடீர்னு குதித்து உள்ளே வரல. சரிங்களா? அதனால் எல்லாத்துக்கும் வாய்ப்புங்கிறது என்றைக்கே ஒரு நாளைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கவியரசன் ஐயா எனக்கு ரொம்ப கள்ளக்குறிச்சியிலேருந்து பழக்கம், இங்கே சதீஷ் ஐயா மீட்டிங்லேயும் பழக்கம், இல்லை வேறு மீட்டிங்லேயும் பழக்கம். அவரை கூட்டியாந்து அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு இடத்துல எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஆனால் இருந்தாலும் என் மீட்டிங்கில் மணப்பாறையில் நடத்துகிறப்ப திருச்சியில் வந்து அறிமுகமானார். திருச்சியில் வந்து பேசி என் மூலமே மேடை ஏற்றி தலைமையை அவரை வச்சு நடத்துகிற மாதிரி வாய்ப்பு கொடுத்து வச்சுது. இதான் பிரபஞ்சம் கொடுக்குற கிஃப்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் இருந்தால் தான் அந்த இடத்துல நம்ம சொந்தமாக இருப்போம். தெரியாத ஆளாக இருந்தால் அங்கே சொந்தமாக நம்ம இருக்க முடியாது. சரிங்களா? நாம் ஒரு இடையில எங்கிட்ட ஒரு ஆளாக தான் இருப்போம் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அந்த அடிப்படையில் எனக்கு அப்படி ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துச்சு.
என்னுடைய வடிவேலு ஐயா தாசில்தார், அவங்க ரிட்டையர் தாசில்தார் மோகனூரில் இருக்காங்க. அவங்க இப்போ என்னோட இந்த ஒரு வருஷ காலமாக பயணித்து கூட வந்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்போது அவங்களும் என்ன செய்ய புதுசாக ஒவ்வொரு மேடையிலையும் போய் புதுசாக பேசி அவங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிட்டாங்க. சரியா? அப்போ என்னால் தான் அந்த ஐயாவுக்கு அந்த பெருமை அப்படின்னு சொல்கிறப்போ அது என்னால் இல்லை, கண்டிப்பாலுமே பிரபஞ்சம் யாரோ ஒரு மூலம் ஒருத்தருக்கு உணர்த்தும். அது எனக்கும் அந்த வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாலுமே அவர் பாராட்டுற விதத்தில் நாம் இருக்கிறேன்னா அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குது, அதான் உண்மை. சரியா? அதே மாதிரி சூரிய சுந்தரராஜ் ஐயாவும் சொல்லணும் கண்டிப்பாலுமே. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே நான் ஐயா இது மாதிரி நான் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன், கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. என்னுடைய ஒத்துழைப்பு எப்போ உண்டு தம்பி, நான் உன்னை தம்பின்னு தான் கூப்பிடுவேன், என் ஒத்துழைப்பு உனக்கு எப்போவுமே உண்டு. சரியா? நீ எங்கே செஞ்சு எங்கே கூப்பிட்டாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஏதாவது இடையூறுகள் செய்ய இருந்தால் வர முடியாமல் இருக்கும். மற்ற எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு முன்னிருந்து நான் நடத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நானும் விடுறதில்ல, அவரும் விடுறதில்ல. அது தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை பிரபஞ்சம் கொடுத்துருக்கு நம்மளுக்கு. சரிங்களா? அப்போ யாரோட சேரணும் அப்படிங்கிற நேரமே 4 நட்சத்திரம் பார்க்குறோமா இல்லையா? அதே மாதிரி தான் மனிதர்களும் 4 நட்சத்திரம் மாதிரி தான். சரிங்களா? அதாவது கெட்ட நட்சத்திரம் வர்றப்போ அன்றைக்கி பயணிக்க முடியாது, நல்ல நட்சத்திரம் வர்றப்போ அன்றைக்கி பயணிச்சுக்கலாம். சரிங்களா? நல்ல நேரம் வர்றப்போ பயணிச்சுக்கலாம். அப்போ சந்தோஷமாக எல்லாரும் பார்த்தா ஜோதிடருக்குள்ளே பொறாமை இல்லாமல் இருந்தால் நல்லா பிழைக்கலாம் கண்டிப்பாலுமே. ஆனால் ஜோதிடருக்குள்ளே என்ன இருக்குது, பொறாமைகள் அதிகமாக இருக்குது, அதான் உண்மை. இன்றைக்கி நான் சூரிய சுந்தரராஜ் ஐயா கூப்பிட்டேன்னா இன்னொருத்தர் என்ன செய்கிறாருன்னா, ஐயா அங்கே எப்படி நீங்கள் போகலாம், அங்கெல்லாம் போகிற தகுதி இல்லாதது அப்படி இப்படின்னு சொல்லி அவரையும் உடச்சி என்னையும் உடச்சி செய்கிற வேலையும் உடச்சி ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுறாங்க. நோட்டீஸில் கூட பேரை போட்டு கூட போட முடியலைங்க. நோட்டீஸில் போட்டு கூட போட முடியல. உண்மையாலுமே நான் ஒரு அழுத்தத்தோடு தான் சொல்கிறேன். ஆமாங்க, அதாவது ஒரு போட்டு வருகன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு மரியாதைக்கு தான் போடுறோம். அவங்க என்ன செய்கிறாங்க, மெனக்கட்டி இதுக்கு ஒரு குரூப், ஒரு லேப்டாப்பு, அதுக்கு ஒரு ப்ரோக்ராமு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அவங்கள யார் எங்கே கான்டாக்ட் பண்ணி, சார் நீங்கள் எங்கள் மீட்டிங்கில் பேசியிருக்கீங்களே, எங்கள் மீட்டிங்கில் முன்னாடி இருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த மீட்டிங் போனீங்கன்னா எங்கள் மீட்டிங் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்காது சார் அப்படி சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, யாரோ ஒருத்தர் மூலம் வளரணுங்கிற தகுதியில் ஒரு இடத்துல போய் பேசியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க, தப்பு இல்லை. ஆனால் அங்கே போனீங்கன்னா இங்கே வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்வாங்க, ஐயோ நம்ம பொழப்பெல்லாம் போயிடும் போட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வர முடியாமல் போயிடுறாங்க. சரிங்களா? அப்போது இந்த மாதிரி சூழல் நிறைய நடக்குது. அப்படிங்கிறதுனால தான் நான் போட்டோ கூட போடுறது இல்லைங்க, நேரடியாக அவங்கள்ட்டே பேசி அவங்களுக்கே போட்டோ அனுப்பிச்சு அவங்களுக்கு நேராக கூப்பிட்டு உட்கார வச்சு பண்ணுறது. இப்போ அப்படி பண்ணதுனால தான் 82 பேர் வந்தாங்க. சரிங்களா? அப்படி தான் பண்ணோம். இப்போ ஐயா பண்ண மாதிரி நோட்டீஸ் போட்டு பண்ணுறது சூழ்நிலை இருந்தது தான். ஆனால் நடைமுறையில் மாறி செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. ஓகே, சந்தோஷம் சார். அதுக்கு நான் வழிகாட்டியாக நின்று சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இல்லை அது அதாவது எனக்கு பிரபஞ்சம் அப்படி உணர்த்துச்சு, நான் அப்படி செஞ்சுட்டேன். சரிங்க, உங்களுக்கும் அது உணர்த்துச்சுன்னா செய்யுங்க, கண்டிப்பாலுமே அது வெற்றி ஆகும் கண்டிப்பாலுமே. ஏன்னா யாருமே நம்மளுக்கு பகை கிடையாதுங்க. நாம் பகைன்னு நினச்சா எப்படிங்க நாம் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும்? இப்போ வேகத்தடைன்னு ஒன்று போட்டிருக்கிறேன், நீ நிதானமாக போகணும் தான் போட்டிருக்கேன், நீ போகவே கூடாதுன்னு போடலாமே. வேகத்தடை எதுக்கு போட்டிருக்கேன், நிதானமாக போ அப்படிங்கிறதான் உன் வாழ்க்கையில் வெற்றி பெறணும், நிதானமாக போ அப்படிங்கிறது தான் போட்டிருக்கேன். நீ வேகமாக போய் நான் உழுது போயினேன் அப்படின்னா அதுக்கு வேறு காரணமே இல்லைங்க. அதாவது ஒருத்தன் சொன்னால் ஒரு சின்ன கதையில் முன்னாடியெல்லாம் படிக்கும்போது சொல்லுவாங்க, அதாவது மரத்தில் உட்காந்துட்டு வெட்டுற கிளையிலே உட்காந்துக்கிட்டு வெட்டினான் ஒருத்தன். ஏதாவது உழுவுற எந்த கிளையில் உட்காந்துக்கிட்டு அதே கிளையை வெட்டிக்கிட்டு இருந்தானா. ஒரு வழிபோக்கவர் என்ன சொன்னாராம், பார்த்துட்டு சொன்னாராம், ஏப்பா நீ உட்காந்துருக்கிற கிளையே வெட்டிக்கிட்டு இருக்கிறப்பா, நீ கீழே விழுந்துருவப்பா அப்படின்னா. நான் கீழே விழுந்தா உனக்கு என்ன அப்படின்னானா. சரிங்களா? கீழே விழுந்தா உனக்கு என்ன அப்படின்னாரா. அப்போ அவர் எப்படி பதில் சொல்ல முடியும்? பதில் சொன்னால் ஏற்றுக்கிற இடத்துல இருக்கா? அதில் என்னன்னா, அதாவது ஒன்று வெளியே போயிட்டு சாப்பிடுப்பா, இல்லை சாப்பிட்டு வெளியே போப்பா அப்படின்னு சொன்னான். நான் தொட்டுக்கணும் திம்பேன், தொடாமையும் திம்பேன், உனக்கு என்ன அப்படின்னா. அப்போது இது மாதிரி ஆளுங்களை திருத்தவே முடியாது. ஏதாவது ஏன்னு கேட்குறவங்கள ஒன்று சொல்லி மாற்றிடலாம். விதண்டவாதம் பேசுகிறவங்கள எப்படி மாற்ற முடியும்? மாற்றவே முடியாது. சரிங்களா? அது மாதிரி நல்ல அருமையான கதைகளும் அருமையான ஞானங்களும் அருமையான புத்திகளும் அருமையான செயல்பாடுகளும் இன்றைக்கெல்லாம் நம்ம படிச்சுட்டோம், மேதாவியாக இருக்கணும்னு நம்ம பேசுகிறோம். ஆனால் எந்த படிப்பறிவும் இல்லாத ஞானத்தில் பேசுகிறவங்கள வச்சு தான் இன்றைக்கி நம்ம பொழப்பு நடத்திட்டு இருக்கிறோம். நல்லா பெஸ்ட்டு புரிஞ்சுக்க. உண்மையிலையா? படிப்புங்கிற அதிகாரத்தில் நம்ம எல்லாமே தப்பாக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் படிப்பே இல்லாமல் உருவாக்கின ஒரு பிரபஞ்சத்தை, ஜோதிடத்தை இன்னைக்கு தொழிலாக கையில் எடுத்து பயணிச்சுட்டு இருக்கிறோம் நம்ம. சரிங்களா? அப்போ ஜோதிடங்கிறது மிக அற்புதமான கலை. எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகத்தின் சிறப்புகள். ஐயா கேட்டாங்க, டக்குன்னு சொன்னோம். யோகங்கிறது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது ஜோதிடத்துக்குள்ளே.
இது நிறைய பேத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆர்வம். அதனால அந்த சப்ஜெக்டை சொன்னேன். அதுக்காக எனக்கு தான் தெரியுது அப்படின்றது இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாரும் பயணிப்பாங்க. நான் தொடர்ந்து பயணிக்கிறேன் இதில். சரியா? யார் ஒருத்தர் தொடர்ந்து ஒரு விஷயத்தை பயணிக்கிறானோ அந்த விஷயத்தில் ஜெயிக்க முடியும்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். எக்காரணத்தை கொண்டும் எதுவாக இருந்தாலும் சரி, ஜோதிடத்தில் எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ நாடி ஜோதிடத்தை பற்றி எங்கள் சூரிய சுந்தரராஜ் ஐயா பேசுகிறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி தெரியாது. ஆனால் பட் இப்போ எல்லாத்துக்கும் என்ன ஆயிடுச்சுங்க, யூடியூப்பு சேனல் எல்லாமே வந்ததுக்கப்புறம் இப்போ அவர் தான் கதாநாயகன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்களா இல்லையா? அப்போ அன்றைக்கி எத்தனை குத்து வாங்கியிருப்பார் அவர், அன்றைக்கி எத்தனை ஏமாற்றமாக இருந்திருக்கும், எப்படியெல்லாம் அந்த விஷயத்தில் வர்றதுக்கு எவ்வளோ போராட்டம் பண்ணியிருப்பார். ஆனால் அதே மாதிரி தான் எல்லா ப்ரோக்ராமும், எல்லா ஜோதிட கருத்துக்களும், எல்லா ஜோதிட தலைப்புகளும் அப்படி தான் வெடிபெறும். சரியா? ஜோதிடங்கிறது என்னங்க? ஜோதிடங்கிறது எத்தனாவது பாவம்? 12 பாவத்தில் எத்தனாம் பாவம் ஜோதிடம்? 8ஆம் பாவம். ஐயா 8ஆம் பாவம் தானே கஷ்டப்பட்ட பாவம், 8ஆம் பாவம் தானே ஒதுக்கி வச்ச பாவம், 8ஆம் பாவம் தண்டனைங்கிறீங்க. 8ஆம் பாவம் தான் ஜோதிடக்கலை. அப்போ 8ஆம் பாவம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியாது. அப்போ எல்லாத்துக்கும் அறிவுறுத்துகிற பாவம் 8ஆம் பாவம். சரிங்களா? ஆயக்கலை 64ல் 8வது பாவம் என்ன கலை? ஜோதிடக்கலை. அற்புதமாக பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஒளிஞ்சு கிடக்கிற விஷயத்தை, புறஞ்சு கிடக்கிற விஷயத்தை, கஷ்டம்னு வரவனே, சரிங்களா, தண்டனைன்னு வரவனே, சரிங்களா, எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து ஜெயிக்க வைக்கிறது யாருங்க? ஜோதிடனால் மட்டும்தான் முடியும். அதனால தான் இப்போ வக்கீலுக்கு பெருமை இருக்குதா? வக்கீலாக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் சரி, இன்ஜினியராக இருந்தாலும் சரி, எல்லாமே படிக்கிற காலத்தில் இருக்கிறனால நான் அந்த படி படித்தா தான் மதிப்பாங்க, இந்த படித்து மதிப்பாங்க. இன்றைக்கி எல்லாமே மதிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துருச்சு. எதுங்க? ஜோதிடக்கலை. சரியா? ஜோதிடம் படித்தா எல்லா மனிதர்களையும் சந்திக்கலாம். ஆனால் டாக்டர் படித்தா டாக்டரே சந்தேகம் கேட்குற யார்கிட்ட கேட்குறாங்க? ஜோதிடன்ட்ட தான் கேட்குறான். சரிங்களா? அன்றைக்கி ஜோதிடம் தாங்க டாக்டரு. அன்றைக்கி காலத்தில் யாருங்க டாக்டரு? ஜோதிடம் தான் டாக்டரே. சரியா? அப்போ இன்றைக்கி வேணால் டாக்டருக்குன்னு தனியாக படிச்சுட்டு வேணால் வரலாம், தப்பு இல்லை. ஆனால் இருந்தாலும் கடைசியாக டவுட்டோ, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையோ ஒரு சந்தேகமோ தீர்வு பண்ணுறதுக்கு சரியான இடம் எதுனா ஜோதிடம் தான். ஜோதிடம் தான். அதுதான் ஜோதிட கலைங்கிறேன். சரிங்களா? அப்போ யோகங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், யோகங்கிறதே அது 8வது விஷயம்தான். யோகங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகுது? யோகங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டால் பூச நட்சத்திரத்தில் ஸ்டார்ட் ஆகுது சார். சரிங்களா? ஏன் யோகம் பூச நட்சத்திரத்தில் ஸ்டார்ட் ஆகும்? 8வது நட்சத்திரம். அப்போ யோகத்தை எங்கே கொடுத்துருக்குறேன்? 8வது நட்சத்திரம் தானே கொடுத்துருக்குறேன். சரிங்களா? அப்போ 8ங்கிற விஷயம்தான் மனித வாழ்வை 8 பிரிச்சுக்கிறது தான் பாட்டே பாடி வச்சுருக்காங்க. எந்த 8ல் நீ இப்போ இருக்க பயணிக்கணும்னு பாரு, அதை பொறுத்து வாழ்க்கையை மாற்றிக்கின்னு தான் சொல்லி வச்சுருக்காங்க. வேறு எந்த ஆப்ஷனையும் சொல்லியே. ஆனால் 8ஆம் இடத்துல தான் யார் உச்சமாகறா? கேது உச்சமாகறார். 8ஆம் இடத்துல தான் கேது உச்சமாகறார். அந்த ஞானக்காரகன் உச்சமானதுனால தான், சரிங்களா, 8ஆம் இடங்கிற ஜோதிட கலையாக வந்துச்சு. அப்போ ஜோதிடம் ஃபுல்லாக பார்க்கப்பட்டது ஞானத்தினால தான். எல்லாமே அறிவிச்சாங்க. அகத்தியருங்கிற ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளைன்னு வச்சிருக்கிற காரணமே அது. நான் அன்றைக்கெல்லாம் காரணம் தெரிஞ்சதெல்லாம் வைக்கல. ஆனால் என் பூச நட்சத்திரம், நான் பிறந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம், 2வது நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரமாக இருக்கிறனால அவர் பிறந்த நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரங்கிறது இப்போ நடைமுறை தெரிஞ்சுக்கிட்டே தவிர, ஆனால் அது பிரபஞ்சமே எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு. சரிங்களா? அவர் பிறந்த நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரம். அவரே அப்போ அகத்தியர் ஜோதிட வித்தியாலயம் வச்சுருக்கேன். நானும் ஜோதிடம் பார்க்குற காலத்துலேயே பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்தேன்னா அகத்தியர் படத்தை பின்னாடி போட்டு தான் போட்டு கொடுப்பேன். ஃபஸ்ட்டு முன்னாடி இப்போ அகத்தியர் படம் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் தான் என்னுடைய வாசகம்லாம் இருக்கும், அட்ரஸ்லாம் இருக்கும். ஆனால் இது எனக்கு தெரியாது. ஆனால் பிரபஞ்சமாக உள்ள கூடாது என்னை இப்போ ஆள்படுத்திடுச்சா இல்லையா? அதே ஞாபகப்படுத்தி மறுபடியும் அதே பேரில் சங்கத்தை உருவாக்குச்சா இல்லையா? அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளைன்னு. சரிங்களா? அப்போ இதெல்லாம் ஞானத்தில் உருவானவங்க. அவங்கெல்லாம் ஒரு விஷயம் சொன்னாங்க. ஜோதிட கலையை எங்கேருந்து பிறந்துச்சுங்க? அகத்தியர் வாயில் தான் பிறந்துச்சு. ஃபஸ்ட்டு முருகனுடைய அருள் கிடச்சி அகத்தியர் வாயில் தான் ஜோதிடமே வந்துச்சு. சரிங்களா? இன்றைக்கி பயன்படுத்துகிறோம், இன்றைக்கி எல்லாம் உற்சாகமாக இருக்கிறோம், நிறையத்துக்கு வழிகாட்டுறோம், கடவுளாக பார்க்குறோம், தெய்வமாக பார்க்குறாங்க. எல்லா விஷயத்துக்கும் ஆள்பட்டது அவங்களுக்கு தான் நன்றி கடன் பட்டிருக்கணும் நம்ம கண்டிப்பாலுமே. சரிங்களா? ஆனால் புறா மட்டும் நம்ம இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக போட்டி இருக்கலாம், தப்பு கிடையாது. போட்டிங்கிறது எல்லா மனிதனுக்கும் தேவை. போட்டி இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். புறாமப்பட்டோம்னா அவரை அழிச்சிட்டு நம்ம ஜெயிக்கணுங்கிறது நம்மளையும் ஏமாற்றி அவரையும் ஏமாந்துருவார். 2 விஷயம் தோற்றுருவோம் அப்படிங்க அர்த்தம் உண்டு. அப்போ யோகங்கிற சப்ஜெக்டில் எடுத்ததுனால யோகத்தை மட்டும் பேசிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இது அறிமுகத்துக்காக சொன்னேன். யோகங்கிறது எத்தனை யோகங்கள் இருக்குது அப்படின்னா 27 நட்சத்திரத்துக்கு 27 யோகங்கள் இருக்குது. 27 நட்சத்திரத்துக்கு 27 யோகங்கள் இருக்குது. ஒவ்வொரு யோகத்தையும் எடுத்து பாருங்கள், மிக அற்புதமாக அந்த விஷயத்தை கண்டிப்பாக செய்யும். யோகம்
அந்த யோகத்தில் யோகி ஒருத்தர் இருப்பார், அவயோகி ஒருத்தர் இருப்பார். இப்போ கண்டாந்த நட்சத்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்டாந்த திதி கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? கண்டாந்த யோகம் தெரியுமா? கண்டாந்த யோகம் இருக்கு, யாருக்கா தெரியுமா? ரைட், ஓகே. கண்டாந்த யோகம் எது அப்படின்னா 4 யோகம் தான் கண்டாந்த யோகம். 4 யோகம் தான் கண்டாந்த யோகம். வியாதி பாதம் முதல் யோகம் எதுங்க? வியாதி பாதம். அடுத்தது சூலம். வியாதி பாதம்னா ஏன் கண்டாந்த யோகத்தில் வந்துச்சு அப்படின்னா அங்கினா ஊனம்னு அர்த்தம். வியாதினாவே ஆள்பட்ட ஊனம் தானே, அதனால அங்கீனம் ஊனமானவேன்னு அர்த்தம். அதனால முதல் இடத்தை பிடிச்சிருக்கு வியாதி பாதம். அந்த வியாதி பாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக குடும்பத்து வழியாலும் சரி, உறவு வழியாலும் சரி, நோய்க்கு மருத்துவம் செஞ்சு அவங்க காலப்பொழுது போயிடும். இல்லையா அவர் ஏதாவது வகையில் ஊனமாகுவார் அந்த அந்த யோகத்தில் பிறந்தவங்க. அது குறிப்பிட்ட லைஃப் வரைக்கும் தான் என்ன செய்யும். ஆனால் கோடீஸ்வரம் வாழக்கூடிய யோகமும் இந்த யோகம் தான், 4 யோகம் தான். சரிங்களா? அங்கினம் அதாவது வியாதி பாதம் ஃபஸ்ட்டு சொன்னேன், ரெண்டாவது என்ன சொன்னேன்? சூலம் சொன்னேன். அடுத்தது வைத்திருதி, அடுத்தது பரிகம். பரிகம்னா என்ன அப்படின்னா மரணம்னு அர்த்தம். மரண பயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. யாருக்கு? பரிக யோகத்தில் பிறந்தவங்களுக்கு மரண பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். வைத்திருதியில் பிறந்தானா தந்தைக்கு மரணம் அப்படின்னு அர்த்தம் உண்டு. தந்தைக்கு மரணம். வைத்திரியில் யோகத்தில் ஒருத்தர் பிறந்தானா தந்தை இவரோட நீடு காலம் வாழ மாட்டார் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அவர் மூலம் தந்தை மூலம் புகழ் எல்லாமே சொத்து சுகம் எல்லாமே அடைஞ்சுக்குவார் இவர். ஆனால் நீண்ட காலம் யார் வாழ மாட்டா? அப்போ வாழ மாட்டார்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி இன்னொன்று என்ன சொன்னீங்க? சூலம் குலநாசம் அப்படின்னு அர்த்தம். என்ன நாசம்? குலநாசம் அப்படிங்க அர்த்தம். இப்போ இந்த 4 யோகங்களும் என்ன யோகம்? கண்டாந்த யோகம். இந்த 4 யோகமும் கண்டாந்த யோகம். இந்த கண்டாந்த யோகத்தில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா சுபகாரியங்கள் நடத்துகிறாங்க. அதாவது காலக்கேடுகள் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கனால என்ன செய்கிறாங்க, அது ஏதாவது நட்சத்திரம் இருந்தால் அந்த யோகம் அங்கே பயணிக்கும். அப்போ இன்னிலிருந்து முடிவு பண்ணிக்கிங்க. அதாவது நிறைய திருமண முகூர்த்தம் பார்த்துட்டு கல்யாணம் பண்ண மேடையில் உட்காந்துருப்பாங்க, அங்கே ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி இறப்பார். இதெல்லாம் எப்போ நடக்கும்னு தெரியணும்ல. இந்த மாதிரி யோகத்தில் இருக்கிறப்ப தான் கண்டிப்பாக நடக்கும். எனக்கு அறிமுகமாகி என்னோட ஜோதிடத்தில் பயணிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர், ஜோதிட குடும்பத்தில் சேர்ந்த ஒருத்தர், அவர் மகனுக்கு கல்யாணம் நடக்கும்போது கல்யாணம் மணவர வரைக்கும் பொண்ணு வந்து நின்று போச்சு. அவர் ஜோதிடர், ஃபேமஸ் ஜோதிடர், ஃபேமஸ் ஜோதிடர், கிராமத்தில் ஃபேமஸ் ஜோதிடர். ஆனால் அவர் மகனுக்கு திருமணத்தை நிச்சயம் பண்ணி வச்சுட்டாரு. சரிங்களா? ஆனால் அந்த இடத்துல என்னது? கண்டாந்த யோகம், கண்டாந்த நட்சத்திரம் ஒன்று இருக்குது. என்ன? பரிய யோகம் இருக்குது. சரிங்களா? கடைசி நேரத்தில் என்ன செஞ்சு மணவரையில் வந்து பொண்ணு வந்து மணவரில் வந்து உட்காந்துட்டு எனக்கு இவர் வேணான்னு போயிடுச்சு. அப்போ மரண தண்டனையாது? எவ்வளோ பெரிய மரண தண்டனை அது! அப்படி ஒரு மரண தண்டனை நடந்துச்சு. அப்போது இந்த 4 யோகத்தில் எக்காரணத்தை கொண்டும் சுபகாரிகள் விளக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஆணித்தரமான கருத்து. புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு யோகத்துக்கு விளக்க சொன்ன நேரம் ஆகும். அதனால 4 யோகத்தையும் பொதுவாக சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இந்த 4 யோகத்தில் அதாவது இன்னும் அவயோகம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த 4 யோகம் மட்டும் தண்டனைக்குரிய யோகம் அப்படிங்கிறதுக்காக இதை மட்டும் பதிவு பண்ணுறேன். இது கண்டாந்த யோகம்னு பேர் வந்துருச்சுல்ல. அப்போ அது கண்டத்தை செய்யுமா செய்யாதாது? அது ஏதோ ஒரு வகையில் செய்ய போகுது. அப்போ செய்யக்கூடாது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை விளக்கியே ஆக வேண்டும். நம்ம சூழ்நிலை வசமாக, நம்ம நேரகால விஷயமா நம்ம என்ன செஞ்சிடறோம், நிறைய நாள் அதுவே பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிரும். ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் பரவாயில்ல, அதைத்தான் பார்க்குறமே தவிர கண்டாந்த யோகம் இருந்தால் அது செய்யக்கூடாதுங்கிறதுக்கு போகிறதில்லை நம்ம. சரிங்களா? அதனால் ஞாயிற்றுக்கிழமை நாள் நம்மளுக்கு கூட்டத்தை சேர்க்கணும்னு நினச்சிட்டு இங்கே ஒரு உயிர் பலி போகிறதுக்கு நாம் காரணமாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆணித்தரமாக பதிவு பண்ணுறேன். கண்டாந்த யோகத்தில் எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். இது ஜோதிடங்களை மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும், வேறு யார்ட்டையும் தெரிஞ்சுக்க முடியாது. சரிங்களா? அதுலேயும் யோகத்தை பற்றி ஆழமாக பேசுகிறவங்கள்ட்ட தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அப்போ யோகத்தினுடைய அடித்தளத்தை நான் புரிஞ்சு அனுபவித்து ருசித்து செயல்படுத்தி வெற்றி பெறணுங்கிற நோக்கத்துக்காக நான் பேசுகிறேன். கண்டிப்பாலுமே நிறைய பேருக்கு வெளிக்காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசுகிறேன். அதான் முக்கியமான விஷயம். அப்போ வேறே கண்டாந்த யோகம், கண்டாந்த நட்சத்திரத்தெல்லாம் ஒதுக்குறாங்க, பார்க்குறோம். சரிங்களா? கண்டாந்த திதியை ஒதுக்குறாங்க, பார்க்குறோம். ஆனால் கண்டாந்த யோகத்தை தெரியறதில்லை, பார்க்கறதில்லை, ஒதுக்கிறதும் இல்லை. சரிங்களா? அதனால் கண்டாந்த யோகத்தை ஒதுக்கி திருமணங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆழ்மையான கருத்து. அதே மாதிரி
இப்போ 3 யோகம், சனி யோகி, சந்திரன் அவயோகி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கான்செப்ட் வராங்க. அப்போ சனி யோகியாக இருந்தால் யார் யார் சனி யோகியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 யோகத்துக்கு இருக்கும், 3 நட்சத்திரத்துக்கு இருக்கும், அவ்வளோதான். அப்போது என்னென்ன நட்சத்திரம் வரும், அந்த யோகம் எந்த நட்சத்திரத்தில் உதயமாகுதுன்னு நிறைய பேர் கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ விஸ்கம்பம் யோகம் அப்படின்னா எதில் உதயமாகுது அப்படின்னா அஸ்வினியில் உதயமாகுது அப்படின்னு அர்த்தம். அதனால அஸ்வினா தடையா கேதுவா, அதனால அது என்னது தடையோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தாய் தப்பன் அவங்களுக்கு இருப்பாங்க, சரிங்களா. இந்த ஜாதகர் என்ன செய்ய தலக்கணம் பிடிச்சவராக இருப்பார். விஸ்கம்பத்தில் வந்தால் ஏதாவது ஒரு தலைமை உறுப்பில் இருக்கணும், எவ்வளோ அதிகாரத்தில் இருக்கணும், தனக்கு கட்டுப்படணும், சரிங்களா. இல்லைன்னா தனக்கு கட்டுப்பட்டால் என்ன செய்வார், கட்டுப்படலை அப்படின்னா அவரை கழட்டி விடுற வேலையில் கட் பண்ணி ஒரு வேலையில் முதல் வேலை செய்கிறவர் யாருன்னா விஸ்கம்பத்தில் பிறந்தவங்க, சரிங்களா. அதாவது அதே மாதிரி அடுத்தது மகம், மக யாரு என்ன யோகம், விஸ்கம்ப யோகத்துக்கு அடுத்தது மகம்னா என்ன யோகம், கண்டம். மக எதில் உருவாகுங்க, கண்டத்தில் உருவாகும். அதான் மகத்தில் உருவாகிறது என்ன யோகம், கண்ட யோகம். அடுத்து மூலம், மூலத்தில் என்ன யோகம் உருவாகும், வெரி குட், பரிகம், சரிங்களா. இந்த நட்சத்திரத்தை வச்சு ஏன் இந்த நட்சத்திரம், அதனால தான் அந்த யோகாவில் அவயோகம்னு சொல்கிறேன். கேது நட்சத்திரத்தில் வரதெல்லாம் இப்போ நம்ம என்ன யோகம்னு சொல்ல முடியும், சந்தோஷ யோகம்னா சொல்ல முடியும், அவயோகம்னா சொல்ல முடியும். அதனால அந்த இதில் உருவானதுனால தான் அது அவயோகம்னு சொல்கிறாங்க. விஸ்கம்ப யோகம், கண்ட யோகம், பரிய யோகம், இவங்களுக்கெல்லாம் சனி யோகியாகவும் சந்திரன் அவயோகியாகவும் வருவாங்க. ஆனால் விஸ்கம்ப யோகத்தில் தாய் தப்பன் இருப்பாங்க, தாய் அதிகாரம் பெற்றவங்களாக இருப்பாங்க. என்ன காரணம், சனி உச்சமாகிறது எங்கேங்க, சாரி அதாவது பூசணஸ்திரம் இருக்கிறது எங்கேங்க, கடகராசியில். அங்கே சந்திரன் ஆட்சியா இல்லையா, அதனால அவங்க அம்மா என்ன செய்வாங்க, ஒரு ஆசிரியராகவோ ஒரு டீச்சராகவோ இல்லை குடும்ப நிர்வாகி பொறுப்பாவோ ஏதோ ஒரு அதிகாரத்தில் இருப்பாங்க, அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது, சரிங்களா. அப்போ அதே மாதிரி அடுத்த கண்ட யோகம் அவங்க அப்பனை ஒன்று மூலமாக்கும். கண்ட யோகம், கண்ட யோகம் யாரும் ஒன்று மூலமாக்கும், அப்பா ஒன்று மூலமாக காட்டும். அம்மா வந்து நோயாளியாக இருப்பாங்க, இல்லை மருத்துவ செலவு எடுக்கிறவங்களா இருப்பாங்க, சரிங்களா. இந்த கண்டங்க அம்மாவுக்கும் பிள்ளைங்களுக்கு ஒத்து வராது, சரிங்களா. இந்த மாதிரி விஷயத்தை கொடுக்குறது அந்த கண்ட யோகம். அதே மாதிரி அடுத்தது பரிகம், சரிங்களா. அது மரண பயம்னு சொன்னேன். என்ன சொன்னேன், மரண பயம்னு சொன்னேன். பிறந்த காலத்திலிருந்து ஒவ்வொரு நிகழ்வையும் மரணத்தோடு சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா. அப்போ அந்த யோகா அது நிர்ணயம் பண்ணுது அப்படிக்கு அர்த்தம் உண்டுங்க. அப்போது இதெல்லாம் வந்து சனியோடைய யோகம், சனி யோகியாக இருக்கும், சந்திரன் அவயோகியாக இருக்கும். சந்திரனா மனசு, கண்ட யோகத்தில் பிறந்தவங்க தண்ணியில் கண்ட வரும். என்ன கண்ட வரும், தண்ணியில் கண்ட வரும். சந்திரனா தண்ணின்னு அர்த்தம், தண்ணியில் கண்ட வரும் அப்படிக்கு அர்த்தம் உண்டு. இப்போ இந்த 3 யோகத்துக்குமே தண்ணி கண்ட இருக்கும். சாப்பிடும்போது கூட பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு தான் சாப்பிடணும், இல்லைன்னா விக்கல் வந்து சாவாங்க, சரிங்களா. ஏன்னா அந்த உணவுக்கு விஷயமும் சந்திரன் வருவார், சரிங்களா. தண்ணிக்கு விஷயத்துக்கும் சந்திரன் வருவாங்க. அப்போது அந்த கிரக காரத்தோடைய குணாதிசயங்கள் தெரிஞ்சிட்டா அழகாக அப்ளை பண்ணி ஜோதிடத்தில் ஜெயிக்கலாம்னா ஜெயிக்கலாம். இப்போ ஐயா பொருள் விளக்கம் இல்லைன்னா நாடி ஜோதிடத்தில் வச்சு அப்ளை பண்ணி ஜெயிக்க முடியாது. ஒவ்வொரு இதுக்கும் காரத்துவம் எடுக்கிறதுனால மட்டும்தான் ஜெயிக்க முடிய வாய்ப்பு கிடைக்கிது கண்டிப்பாலுமே, சரியா. அப்போது ஜோதிடங்கிறது எல்லா வகையிலும் நீ ஜெயிக்கலாம், ஆனால் ஜோதிட காரத்துவம் தெரிஞ்சிருக்க வேண்டும், கிரகங்களுடைய காரத்துவம் தெரிஞ்சிருக்க வேண்டும், சரியா. அப்போ நட்சத்திரத்துடைய காரத்துவம் தெரிஞ்சிருக்க வேண்டும், ராசியோட காரத்துவம் தெரிஞ்சிருக்க வேண்டும், சரியா. இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சிறந்த ஜோதிடனாகவும் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்க முடியும் அப்படிக்கு அர்த்தம் உண்டு. அதுக்காக எடுத்த மாத்திரம் படிச்சுட்டு நம்ம ஜெயிக்க முடியாது. நாளாக நாளாக அனுபவம் வர 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 பல பேர் சொல்ல சொல்ல கேட்க கேட்க தான் அந்த ஜோதிட ஞானம் நம்மளுக்கு அதுவாக பாதி உட்காரும், நாம் பாதி தெரிஞ்சுக்குவோம், சரிங்களா. அப்படியே ஜெயிக்க முடியும். இன்றைக்கி ஐயா ஜெயிச்சிருக்காங்கன்னா நான் ஒரு நாளைக்கு ஜெயிப்பேன்னு நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான், சரிங்களா. என்றைக்கே ஒரு நாளைக்கு ஜெயிப்போம், அன்றைக்கே ஜெயிக்கணும்னா அது ஆகாத விஷயம். ஆனால் ஐயா மாதிரி நான் பேசணும்னு நினச்சா அது ஆகாது, அது கனவு கூட நடக்காது. அது யார் மேலேயுமே யார் மாதிரியும் யாரும் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது, ஜெயிக்க முடியாது. அவங்கவுங்க பாணியில் இருந்தாலும் மட்டும் ஜெயிக்க முடியும், சரிங்களா. இப்போ சதீஷ் ஐயா மாதிரி நான் பேசணும், இல்லை சுந்தரராஜ் ஐயா மாதிரி பேசணும், ஏழுமலை ஐயா மாதிரி பேசணும் அப்படின்னு நினச்சா ஆகவே ஆகாது. இந்த ஜென்மத்தில் ஜெயிப்புங்கிற அடையாளத்தை பிடிக்கவே முடியாது. அவங்களுக்கு உரிய பாணியில் பேசினாலும் மட்டுமே உங்களுக்குன்னு உரியவங்க எங்கேயோ ஒருத்தர் இருப்பாங்க பார்த்தீங்களா. இன்றைக்கி கொண்டு போகிறதுக்கு சோசியல் மீடியா இருக்குது, அது கொண்டு போய் ஏதோ ஒரு மூளை கொண்டு சேர்த்துரும். நம்மளுக்குன்னு ஒரு 10 பேர் அங்கே இருப்பான், பச்சை கொடி தூக்குவான். இன்றைக்கி இந்த உலகத்தில் நல்லவன் மட்டும் தான் ஜெயிச்சுட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா, கெட்டவன் தாங்க அதிகமாக ஜெயிக்கிறான், சரிங்களா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்,
எல்லாத்துக்கும் ஜெயிப்பு உறுதின்னு நம்பணுமா இல்லையா? நீ நல்லவனாக இருந்து ஜெயிக்கணும், நல்லவனாக இருந்து ஜெயிக்கணும், நல்லவனாக இருந்து ஜெயிக்கணும், கடைசி வரைக்கும் ஓட்டாண்டிய போகிறதா மிச்சமாக இருக்கும். சரியா? அதுக்கான திட சொல்ல, அதுக்கான பொய் பேச சொல்ல, நல்ல பேச, உங்கள் வேலையில் உண்மையாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். என்ன அதாவது தப்பாக இருந்தாலும் ரைட்டா, எல்லா குழந்தையும் பிறக்கும் போது நல்ல குழந்தைகளே, நல்லவனாகிறதும் கெட்டவனாகிறதும் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பொறுத்து. அதெல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் தான் ஒரு மனுஷனை மாற்றுமே தவிர அன்னை வளர்ப்பதுனால மாத்தாறது இல்லை. ஆமாங்க. இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம், அம்மா இல்லை இந்த இடத்துக்கு வந்துட்டோம் சார், அதாவது இந்த இடத்துக்கு வந்துட்டோம், இங்கே வந்து ஒரு இடத்துல சாராயம் காய்ச்சலான்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்வாங்க, நம்மளை எல்லாம் வந்து போலீஸ் பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களா? இதுக்கு அம்மா என்ன காரணமாகும்? அம்மா எப்படி காரணமாக முடியும்? சூழ்நிலை தான் காரணம். அது இவருக்கே தெரியாது, யாரு சதிசையாவுக்கே தெரியாது இங்க ஒருத்தன் காய்ச்சிருக்கான்னு. அதுதான சூழ்நிலை. அவ்வளவுதான். அப்ப அதுல வர்றப்ப இல்ல ஒரு ஆளு வெளியில சாராயம் காய்ச்சிருப்பா சொல்லியிருப்பாங்க, யாராவது ஒருத்தர் கேட்டிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க என்னன்னு, இது மாதிரி சக்தி பீடம் ஜோடி நடத்திட்டு இருக்காரு, அங்க ஒருத்தர் போயிருக்காங்க, அங்கதாங்க உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இங்க வந்துட்டா எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, சதி செய்யாவது யாராவது எல்லாத்தையுமே எந்திரிங்க மேலே எந்திரிங்க அப்படின்னா இதில் யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் அந்த டென்ஷன் பிபி இருக்குமா இருக்காதா? இருக்கும். அதுதான் சூழ்நிலை சந்தர்ப்பம்னு சொல்கிறது. சரிங்களா? இப்போ நான் எங்கேயே பிறந்தேன், ஐயா எங்கேயே பிறந்தாங்க. இப்போ எல்லாம் ஒன்று சேர்த்தது எது? நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோயிடம். சரியா? அப்போ அந்த ஜோயிடத்துக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் நம்ம கண்டிப்பாலுமே. சரிங்களா? நீங்கள் நண்பர்கள், உங்கள் உறவுக்கு நீ சொந்தக்காரனாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, உறவே இல்லாதவனுக்கிட்ட சொந்தக்காரனாக இருக்கிறது தான் பெரிய விஷயம். உறவு எப்படி இருந்தாலும் நீ எது பண்ணாலும் சரி, பெத்தவா அப்படிங்கிற ஒரு தாய் என்ன செய்வாங்கன்னா, அதான் சொல்லுங்க, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லிக்காங்க. நீ தப்பு செஞ்சாலும் சரி ரைட் செஞ்சாலும் ஏத்துக்கிற ஒரே ஜீவன் யார்? தாய். ஆனால் நண்பன் அதை தாண்டி நண்பன் என்ன செய்யறான், அவன் நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் அவன் பழகிட்டானா, அவனை நீ உயர்ந்தா நான் உயர்ந்த மாதிரின்னு சொல்லி செய்யறான். பார்த்தீங்களா? அவன் தான் மற்றார் உறவு. புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு விஷயம் வந்து நம்ம கையில் கிடையாது. என்னை வாழ வைக்கிறதுக்கு அவர் ஒரு காரணமாக இருக்கார், அவரை வாழ வைக்கிறதுக்கு நான் ஒரு காரணமாக இருக்கேன். இந்த ஸ்டேஜுக்கு யார் காரணமாக இருப்பா? தாய் தப்பனை மீறி தான் இந்த ஸ்டேஜில் நம்ம வாழ்கிறோம். தாய் தப்பன் இந்த இடத்துல வந்துலாம் எதுவும் பயணிக்க முடியாது. அவங்கள மதிக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. நம்மளை பெற்றுட்டாங்க, வளர்த்து ஆளாக்கி விட்டுருக்காங்க. இந்த ஸ்டேஜில் போய் பேசுங்கிற அதிகாரம் கொடுத்தது யார்? அவங்க. ஆனால் கூட இருப்பாங்களான்னா அவங்க இருக்க முடியாது. யார் இருப்பா? நண்பன் இருப்பான். சரியா? நண்பன்ற அதிகாரம் என்ன செய்யும்? கடைசி வரைக்கும் உங்களோட கூட வரும், ஜெயிக்கிறதுக்கு உதாரணமாக இருக்கும். அந்த நண்பன் தாங்க யோகம். என்னங்க? நண்பன் தான் யோகம். யோகம் தானே அதிர்ஷ்டம். அப்போ நண்பன் தானே யோகம். அப்போ நீ அது வந்து உன்னை வளர்த்தது பெற்றது எல்லாமே உன்னை சீராட்டி உயர்த்தி கொடுத்தது அது யோகம் இல்லை, உன்னுடைய கடவுள். அது உன்னுடைய கடவுளுங்க. சரிங்களா? இது வந்து என்னது? யோகம். யோகங்கிறது எங்கெங்க வரும்? அதிர்ஷ்டங்கிறது எங்கெங்க வரும்? திடீர்னு இடையில சந்திக்கிறது தானே யோகம். அதிர்ஷ்டங்கிறது இடையில தானே சந்திப்போம். அப்போ அந்த வாழ்க்கை மூலம் நீ எந்த யோகத்தில் ஜெயிக்க போறியோ, யார் மூலம் ஜெயிக்க போறியோ, அதுதான் யோகம். இப்போ யோகம்னா என்னங்க? ஓ வாழ்க்கையில் ஒரு அங்கத்தை உருவாக்கி நீ ஜெயிக்கிறதுக்கான வழியை கொடுக்கறதா யோகம். யோகம். இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், நீ கார் சுகம், வண்டி சுகம், சொத்து சுகம், அதிகார சுகம், பேச்சு சுகம் எல்லாமே பெறுறீங்களே, அதெல்லாம் எது மூலம் கிடைக்குதுங்கிறீங்க? யோகத்து மூலம் தான் கிடைக்குது. சரிங்களா? இது யோகம் இல்லைன்னா இதெல்லாம் கிடைக்காது சார். இப்போ நீ கார் வாங்கணும், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்துருச்சு, 18 வயசு ஆயிடுச்சு, நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் யோகம் தான் நடக்கும். புதனே அவயோகியா இருக்குது சார், எப்படி சார் நடக்கும்? இல்லை புதனே அவயோகியா, கல்விக்கரவுன்னு சொல்கிறீங்க, புதன் அவயோகியா இருக்குது, புதன் வக்கரமாக இருக்காரு, குரு வக்கரமாக இருக்குது, எப்படி நடக்கும்? குரு வக்கரமாக இருந்தால் அவன் டீச்சரவே எழுத்தடிப்பான். அவன் டீச்சரவே எழுத்தடிப்பான். சரிங்களா? அவன் டீச்சருக்கு முன்னாடி தண்ணி அடிப்பான். நல்ல அப்போ அந்த வாத்தியாருக்கு மரியாதை எல்லாம் போகும். ஏன்னா குரு வக்கரம் அவன்கிட்ட. அவன் கெட்டவன் அல்ல, அவன் அந்த கெட்ட நேரத்தில் பிறந்திருக்கான்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க. யாருமே அங்கே குற்றவாளி யாருமே இல்லைங்க, எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான். இவன் எப்படி சூழ்நிலை சொன்னனோ அவன் அந்த குரு வக்கரத்தோட பிறந்துட்டான். அப்போ அந்த சூழ்நிலை அவன் செஞ்சாகணுமா இல்லையா? கேது நட்சத்திரத்தில் பிறந்தவன் என்ன செய்யணும்? அவன் வேலை செஞ்சாகணுமா இல்லையா? அவன் கேது நட்சத்திர வேலை தப்பா வேலை செஞ்சாத்தேன் நீ வெற்றியாளன் பேர் வாங்க முடியும். அப்போ நீ வெற்றியாளருக்கு யார் காரணமாக இருக்கிறா? தப்பானவன் தான் காரணமாக இருக்கிறான். சரியா? தப்பான, அதாவது செவ்வானா சண்டைன்னு சொல்லுவேன், செவ்வானா சண்டைகரன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு வெற்றி பெறதுக்கு எல்லாம் வெற்றி நோக்கி தான் பயணிக்கிறோம்.
ஆனால் எந்த கிரகம் பயணிக்கிறோம்னு தெரியறதில்லை. செவ்வாய் கிரகம் இல்லைனால் யாருக்கு வெற்றி இல்லை. செவ்வாய் கிரகம் இல்லைனால் யாருக்கு வெற்றி இல்லை. செவ்வாய் யோகம் தான் வெற்றிக்கான யோகம். அதுதான் சண்டை, போராட்டம், எப்படி சொல்கிறது, விபத்து எல்லாத்தையும் தாண்டி வெளியே வர கிரகம் அதுதான். எல்லாத்தையும் சந்திக்கிற வைக்கிற கிரகம் செவ்வாய் தான். சரிங்களா? திருடனுக்கு ஒரு துணைக்கொள்ளா இருப்பானான்னு அவனும் இருப்பான். சரிங்களா? திருடனும் ஜெயிக்கிறானா இல்லையா? சாராங்காசனும் ஜெயிக்கிறானா இல்லையா? சரிங்களா? கெட்டவன் ஜெயிக்கிறானா இல்லையா? சரிங்களா? அப்போ இதுக்கு எல்லாமே செவ்வாய் காரகம் அப்படிங்க அர்த்தம் உண்டு. செவ்வாங்கிறது விபத்துக்கான காரகம், சண்டைக்கான காரகம். சண்டை இல்லைனால் வெற்றி இல்லை. சண்டை இருந்தால் தான் அந்த இடம் வெற்றி. யார் வெற்றியாளராக அறிவிக்க முடியும்? ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடணும், ஓடனா தான் என்ன செய்ய முடியும், யார் ஜெயிக்கிறவங்கன்னு தெரியணும். அப்போ ஜெயிக்கிறத நிர்ணயம் பண்ணுறது யாருங்க? செவ்வாய். வீரியம் மட்டும் தானே ஓட முடியும். வீரியம் இல்லைன்னா எப்படி ஓட முடியும்? வீரியம் இல்லாமல் உட்காந்துட்டானே ஜெயிக்கணும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு வீரியத்தை கொடுக்குறது யார்? செவ்வாய். அந்த செவ்வாய் வீரியத்தை கொடுத்து அதிகமாக ஓட வச்சு அவனை வெற்றியாளராக ஆக்குது அப்படிங்க அர்த்தம் உண்டு. அப்போ எத்தனை போர்க்களத்தை சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் இப்போ இத்தனை கருத்தை ஐயா 25வது கருத்தரங்கு நடத்துகிறாரு, உள்ளுக்கு ரத்தம் சிந்தி வந்திருப்பார். 25வது கருத்தரங்கு நடத்துகிறாரு, ரத்தம் சிந்தி வந்திருப்பார். 10 ஸ்டூடெண்ட்டுக்கு ஆசிரியர் இருந்திருக்காரு. சரிங்களா? அவன் எந்த கோணத்தில் வச்சு செஞ்சாலும் தெரியாது, அவனுக்கு தான் தெரியும். சரிங்களா? ஆனால் சொல்லும் போது பெருமையாக இருக்குல்ல, பேசும்போது பெருமையாக இருக்குல்ல. கண்டிப்பாலுமே இந்த பெருமைக்கெல்லாம் அந்த வழியை தாங்குற அனுபவம் தான், அந்த வழியை அனுபவத்தை கொடுக்குது அது. சரிங்களா? அதாவது ஒவ்வொரு இப்போ நான் இப்போ இந்த இடத்துல நிற்கிறதுக்கு என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா கர்ண வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ பேசி அந்த வீடியோவை என்ன செஞ்சாங்க, நிறுத்தி வச்சுட்டாங்க. நல்லா சப்ஸ்கிரைப் 80,000 பேர் பார்த்துருக்காங்க அந்த வீடியோவை. அதை நிறுத்தி வச்சுட்டாங்க. நான் பப்ளிசிட்டி ஆகிட்டேன், என்கிட்ட பேரம் பேசுகிறாங்க, நான் வேணான்ட்டேன். ஆனால் பட் என்ன செஞ்சுட்டாங்க, வீடியோவை நிறுத்தி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஏன் நான் நிறுத்தி வச்சவங்கள கையெடுத்து கும்பிட்றேன் உண்மையிலுமே. இல்லைன்னா இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் எனக்கு கிடையாது, இந்த ஸ்டேஜ் கிடையாது. கண்டிப்பாலுமே நிறுத்தி வச்சதுனால அந்த வேகத்தின் அடியில் தான் நான் வந்து இந்ததுக்கு. நம்ம வீடியோ நிறுத்திட்டாங்களே, நம்ம எப்படி, நம்மளுக்கு என்ன இருக்குது, பேச்சு திறமை இருக்குது, ஆசிரியருங்கிற ஒரு பதவி இருக்குது, நிறைய ஊர்களோட சந்திக்கிற ஸ்டூடெண்ட் இருக்காங்க, நிறைய பேர்த்திட்ட பார்த்துருக்குறோம். நம்மளுக்கு அப்படி இருக்கும்போது நாம ஏன் அதை எடுத்து நடத்தக்கூடாது, நம்மள்கிட்டயே நம்ம பேச்சை கேட்குறதுக்கு ஸ்டூடெண்ட் இருக்கேன், அப்போ நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் ஃபோனில் தான் ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு. அந்த ஃபோனில் ஆரம்பிக்கிறப்ப ஃபஸ்ட்டு வாட்டி செய்கிறப்ப செய்ய முடியல, அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், செய்ய முடியல. அப்புறம் தான் ஐயாக்கிட்ட வந்து கேட்டேன், அற்புதமாக சொல்லி கொடுத்தாங்க. ஆட்டோமேட்டிக்காக அதை வச்சு தான் ஒரு 5 மீட்டிங் நான் எதிர்பார்த்து செஞ்சேன். அந்த 5 மீட்டிங்கு எப்படி நான் கருத்தரங்கு உருவாக்கி நடத்தலை, வெவ்வேறு கருத்தரங்கு நடத்துவாங்க, அதில் போய் நான் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன். அதிலே அதே ஆள் என்ன செஞ்சாங்க, இங்கே எடுத்தாங்கன்னா இனிமேல் உங்களுக்கு நான் மீட்டிங் நடத்த மாட்டேன்னு சொல்லி அந்த வீடியோ எடுக்க நிறுத்திட்டாங்க. நீ அதுக்கப்புறம் என்னது, சரி கேமரா வாங்கி நம்ம கருத்தரங்கு நடத்தணும், அப்படின்னா இனிமேல் நம்ம வீடியோ போட முடியும். ஆமாம், யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாச்சு, வீடியோ போட்டால் தான் ரன் பண்ண முடியும். அப்போ என்ன வீடியோ போடணும்னா என்ன செய்யணும், கருத்தரங்கு நடத்துனா மட்டும் தான் வாடிக்கையாளர் பேச வாங்கி நான் பதிவு பண்ணி போட முடியும். அப்படிங்கிற கட்டாயத்துக்காக நான் என்ன செஞ்சேன், யூடியூப் சேனல் ஆரம்பித்து கருத்தரங்கு ஆரம்பித்து இன்றைக்கி இந்த அளவு கொண்டு வந்திருக்கிறது. அவங்க பகை இல்லை என்றால் இந்த வெற்றி எனக்கு இல்லை. அதனால் வெற்றி வேணும்னால் பகை வேணும். சரிங்களா? போராட்டம் வேணும், அப்போ தான் வெற்றி பெற முடியும். அப்படிங்கன்னா அதுக்கு காரகிரகம் எது இருக்குன்னா செவ்வாய் இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். சரிங்களா? அப்போ இதில் செவ்வாய் யோகியாக இருந்து ஒரு விஷயம் எதுனா ரொம்ப சிறப்பாக இருக்கும். செவ்வாய் யோகி யார் அவயோகி வருவாங்க, கேது அவயோகி வருவாங்க. சரியா? சனி யோகி சந்திரன் யோகின்னு சொல்லிட்டேன். சரிங்களா? அது ஒரு கான்செப்ட் முடிஞ்சது. இப்போ செவ்வாய் யோகி, இப்போ சந்திரன் யோகின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. சந்திரன் யோகி புதன் அவயோகி அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துக்கங்க. இந்த சந்திரன் யோகினா யார் எந்தெந்த யோகத்தில் சந்திரன் யோகியாக வருது? அதிகண்டம், சொல்லுங்க, அதிகண்டம் யாருக்கா தெரியுமா? தெரியலையா? வஜ்ர யோகங்கிறது, அதாவது வஜ்ர யோகங்கிறது சந்திரன் யோகி புதன் அவயோகியாக வரும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. இது எல்லாமே இந்த 3 யோகத்திலையுமே என்ன செய்யுதுங்க, சந்திரன் யோகியாகவும் புதன் அவயோகியாக வரும். இதில் என்னென்னா பெரிய கண்டம், அதிகண்டம்னா என்னங்க, பெரிய கண்டம்னு அர்த்தம். அதிகண்டம்னா பெரிய கண்டம்னு அர்த்தம். அந்த அதிகண்டத்தில் இருக்கவங்க அவங்களும் தகுதியாக லெஜூரியாக பார்க்குறவங்களுக்கு கௌரவமாக வாழ்வாங்க. சரிங்களா? இதில் முதல் உதாரணம் அப்படின்னா நம்மளுடைய ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர், அவங்க வந்து அதிகண்ட யோகத்தில் பிறந்தவங்க. சரிங்களா? அப்போது அவங்களுடைய அதிகாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஆனால் கடைசி நேரத்தில் ஒன்றும் இல்லாமல் எவ்வளோ சொத்துக்கு தகுதியாக இருந்தாலும் அது அனுபவிக்கிற பாத்தி அவங்களுக்கு கிடைக்காம போச்சு. சரிங்களா? அதிகண்டனா பெரிய கண்டம்னு பேர். சரிங்களா? அப்போ கோடீஸ்வர வாழ்க்கையும் அங்கே தான் இருக்குது. பெரிய, அதாவது உயிர் போகிற சமயத்தில் உறவுகள் உற்றார்கள் எல்லாம் சந்திக்காத இடத்துலையும் அங்கே தான் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அந்த அதிகண்ட யோகம் சந்திரன் யோகியாகவும் புதன் அவயோகியாகவும் வரும். ஆனால் படிப்பு கம்மி தான் அவங்க. சரிங்களா?
ஆனால் பட்டு என்ன செய்வாங்க, பயங்கரமாக பேசுவாங்க இங்கிலீஷ். அதாவது பாசையிலேயே அதிக பாசை தெரிஞ்ச முதலமைச்சர் ஒரே ஒருவர் யாருன்னா ஜெயலலிதா அம்மா மட்டும்தான். சரியா? அதனால தான் டெல்லியிலேயே அமைக்க வந்துருவானுங்கிறதுக்காக தான் அவங்கள ஆஃப் பண்ணதே, புரிஞ்சுக்கணும். சரியா? டெல்லியில் அதிகாரம் பெறக்கூடிய அடுத்த முதலமைச்சர் பிரதம மந்திரி ஆகிற தகுதியே அவங்களுக்கு கிடச்சிது. என்ன காரணம்? பாசை அவங்களுக்கு தெரியும். ஹிந்தியில் பேசணுமா பேசுவாங்க, இங்கிலீஷில் பேசணுமா பேசுவாங்க, சரியா, தமிழில் பேசணுமா பேசுவாங்க. சரிங்களா? ஆனால் அனைத்து முதலையும் பேசக்கூடிய ஒரே முதலமைச்சர்னா ஜெயலலிதா அம்மா. சரிங்களா? நான் கட்சியை பற்றி பேசுறதுக்காக சொல்ல, அந்த பாசைக்காக சொல்கிறேன். சரிங்களா? அப்போ அதிகாரத்துக்காக சொல்கிறேன். சரிங்களா? அப்போ சந்திரன் யோகியா இருந்தால் சந்திரன்னா அறிவு. சந்திரன் என்னங்க? அறிவுன்னு அர்த்தம். சரிங்களா? புதன்னா கல்வி தான். அது புதன்னா கல்வின்னு சொல்கிறத விட புத்தின்னு தான் சொல்லணும். புதன் என்னன்னா புத்தின்னு தான் சொல்லணும். சரிங்களா? அதாவது அவங்க புத்தி எல்லாமே கொஞ்சம் கெட் வெயிட்டாகவே இருக்கும் எல்லாமே. சரியா? அந்த கெட் வெயிட்டை கொடுக்கறதுக்கு என்னன்னா அந்த புதன் தான். எனக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை கொடுக்கறதே அந்த புதன் தானே. அது மற்றவங்களுக்கு அவயோகமாக இருக்கணும்ல, அந்த புதன் தானே அவயோகிங்க. இதே புதன் யோகியா இருந்தால் என்ன செய்ய, நல்ல விதம் புத்தி பாராட்டக்கூடிய புத்தியாக வந்துடும். சரிங்களா? எல்லாத்துக்கும் கருத்து வேறுபாடு சம்பாதிக்கிற புத்தியாக அது கொடுத்துருது. சரிங்களா? அதனால் புதன் புத்தியாக வரும்போது புதன் அவயோகியாக இருக்கிறனால அது அவயோகத்தை சந்திக்கிற கல்விக்கான பவரும் குறைஞ்சிருது. சரிங்களா? அதிகாரத்துக்கான பவரும் குறைச்சிருது. அதிகாரத்தை தப்பாக திருப்பி விட்டு என்ன செய்யுது, நல்லவங்கள்ட்ட கெட்ட பேர் வாங்க வச்சிருது. சரிங்களா? இந்த மாதிரி விஷயத்தை அது கொடுத்துரும். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி யோகங்கள் இருக்கும்போது நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்கிறது எப்படின்னா, யோகி ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுவார், அவயோகி ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுவார். உங்கள் ஆயுள் நிர்ணயம் பண்ணுறதே யோகத்தில் தான் இருக்குது. கண்டிப்பாலுமே நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் உயிர் போகிற சமயத்துலையும் சரி, இல்லை எந்த விதத்தில் நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் சரி, நீங்கள் இப்போ 90% உங்களுக்கு யோகம் ஓடுதா அவயோகம் ஓடுதா கண்டுபிடிங்க. சரியா? உங்கள் யோகம் என்னான்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த யோகத்தை இன்னைக்கு விரதம் இருங்க. யோகத்தின்னைக்கு என்ன கோயிலுக்கு போங்க, யோகத்தின்னைக்கு முடி வெட்டாதீங்க, யோகத்தின்னைக்கு சேவிங் பண்ணாதீங்க. சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா யோகம் கண்டிப்பாக உன்னுடைய எந்த வாழ்க்கைக்காக இந்த பிரபஞ்சத்தில் நீ பிறந்திருக்கிறியோ அதை நீ அடைய முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. சரிங்களா? யோகம் ஃபஸ்ட்டு நீ தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீ அந்த நாள் மாதத்தில் ஒரு நாள் வரும். அப்போ வர்றப்ப என்ன செய்யணும், அந்த யோகத்துக்கு விரதம் இருக்கணும். சரிங்களா? அன்றைக்கி ஒரு நாள் பட்டினியாக இருந்து அதை நினைக்கணும். அதுக்காக தான் அது விரதம் இருக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி அன்றைக்கி பயணிக்கிற விஷயங்கள் யோகமாக இருக்கா, நல்ல விஷயங்களை பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாலுமே அங்கே கெட்ட விஷயங்கள், அதாவது அவமான விஷயங்கள் எதுவுமே செஞ்சிடக்கூடாது. சரிங்களா? அதாவது அதுதான் முடிவெட்ட போகக்கூடாது, இளவு காரியத்துக்கு போகக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களாக அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த யோகம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது தெரியும். இப்போ ஒருத்தர் வந்து பரிகாரம் இருக்குங்கிறாங்க, ஒருத்தர் வந்து பரிகாரம் இல்லைங்கிறாங்க. சரிங்களா? இப்போ சூரிய சுந்தரம் செய்ய பரிகாரம் இல்லைன்னு தான் சொல்லுவார் எப்பவுமே. சரிங்களா? நானும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். சரிங்களா? ஆனால் பரிகாரம் இருக்கிறது உண்மை. ஆனால் அந்த பரிகாரங்கிறது எது மூலம் வருது அப்படின்னு கேட்டால், நீங்கள் குரு பார்த்தா கோடி புண்ணியம்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த குரு மூலம் தாங்க பரிகாரமே இருக்குது. நீங்கள் யோகம் நடக்குதுன்னா குரு பார்வை இருந்தால் அந்த யோகம் ஜெயிக்கும். குரு பார்வை இருந்துச்சுன்னா அந்த யோகம் ஜெயிக்கும். குரு பார்வை இல்லைன்னா அந்த யோகம் ஜெயிக்க. சரிங்களா? ஒன்று ஒரு அவயோகத்தையே அந்த குரு பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க, நீ அவயோக திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அவயோக திசை நடந்துச்சுன்னா அப்போ அந்த குரு என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு பார்வை விழுது அப்படிங்கிற விஷயம். பார்வைங்கிறது இணைவு தான் நான் சொல்கிறேன், பார்வை கிடையாது. பார்வை ஜோதிடத்திலே இல்லைங்கிறத என்னுடைய வாதம். ஆனால் எல்லாரும் பார்வை வச்சு தான் பார்க்குறாங்க. சரி, அது அவங்களுடைய புரிதல், இது என்னுடைய புரிதல். இப்போ இணைவுனா எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நாடி ஜோதிடத்தில் எடுக்கப்பட்டதான் இணைவு. ஆனால் குரு இணைவா எடுத்தினா 3 1 3 5 7 9 11 இதெல்லாம் இணைவு சார். சரிங்களா? அந்த அந்த குரு வந்து இந்த கிரகத்தை தொட்டுச்சு, அது அவயோக கிரகம், உங்களுக்கு அவயோக திசை நடந்துட்டு இருக்கு, அந்த அவயோக கிரகத்தை குரு தொடுது அப்படின்னா கண்டிப்பாலுமே என்ன செய்யும், உங்களுக்கு அவயோகம் நடக்காது அப்படின்னு எழுதி வச்சுக்கணும். அவயோகி திசை நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டீங்க. இப்போ எனக்கு அவயோகி திசை ஓடுது, குரு திசை வச்சு சுக்கர திசை அவயோகி, எனக்கு ராகு யோகி, சுக்கரன் அவயோகி. திருதி யோகத்தில் பிறந்தேன். திருதி யோகத்தில் யார் யோகம்னு உங்களுக்கு தெரியுமில்ல, ராகு யோகி, சுக்கரன் அவயோகி. சுக்கர அவயோகி திசை ஓடுது. ஆனால் சுக்கர திசையில் தான் எனக்கு எல்லா விஷயத்தையும் கிடச்சிது, எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்கேன் பிரபஞ்சம். சரியா? எனக்கு வாரிசு இல்லாமல் இருந்தோம், வாரிசு கிடச்சது இப்போ தான். 2.5 வயசு தான் ஆகுது, எனக்கு இப்போ 50 வயசு ஆகுது. சரிங்களா? 2.5 வயசில் எனக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கான், பையன் பிறந்திருக்கான். சரிங்களா? அந்த யோகத்தின் அடிப்படையில் இப்போ தான் கிடச்சிருக்கு ஒன்று. அதே மாதிரி ஜோதிட சங்கம் ஆரம்பித்து இந்த விழாவை சிறப்பித்து 1 வருஷம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பாக இருந்தது இந்த யோகம் தான். ஏன்னா இப்போ ராகு புத்தி எனக்கு நடக்குது, ராகு புத்தியில் தான், ராகு தான் யோகின்னு சொன்னோம்ல, இந்த புத்தியில் தான் எல்லாமே கிடச்சிது. வேலையில் உள்ள மனைவி எனக்கு கிடைச்சாங்க.
சரிங்களா? அதாவது அப்போ அவங்க வியூவை வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க அடிப்படையில் தான் எனக்கு சப்போர்ட் கிடைக்குது ஃபுல்லாகவே. சரியா? இப்போ நான் ஆசிரியர் வந்து இப்போ ஆசிரியர் வேலை இல்லை, சும்மா தான் இருக்கிறேன். இன்னைக்கு நான் வெட்டி ஆஃபீஸரு சொல்லப்போனால். ஆனால் அந்த வெட்டி ஆஃபீஸருக்குள்ளேயே உனக்குள்ளே ஒரு திறமை இருக்குன்னு கொண்டாந்து ஜோதிடத்தினால தான் வாழ்கிறதுக்கான பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்குது. சரிங்களா? யார் யார் எது மூலம் பயணிக்கணுமோ அது மூலம் தான் பயணிக்க முடியும். சரிங்களா? அப்போ பரிகாரங்கிறது குரு பார்வை இருந்து நீ பரிகாரம் செஞ்சினால் அந்த பரிகாரம் ஜெயிச்சதான் நினைக்கலாம், நடக்கலாம். சரியா? குரு பார்வை இல்லாமல், குரு இணைவு இல்லாமல், பார்வை சொல்கிறேன், குரு இணைவு இருந்தால் நீ பரிகாரம் செய். எந்த பரிகாரம் குப்பை செஞ்சாலும் சரி, நீ மண்ணெண்ணி போட்டு போனாலும் சரி, ஜெயிச்சுட்டு வந்துடுவேன். சரிங்களா? அங்கே தான் பரிகாரம் ஒழிஞ்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ அதுக்கு தான் குரு பார்த்தா கோடி புரின்னு சொன்னாங்க. சரியா? பிரம்மமுகூர்த்தம் சொல்கிறாங்களே, பிரம்மமுகூர்த்தம்னு எங்கேயா இருக்குது? ஏன் 4:30 to 5 6 மணிக்கு பிரம்மமுகூர்த்தம் சொல்கிறீங்க? சரியா? அங்கே 4:30 to 6 யாரோட இடங்க? மீனா. அது யார் அதிபதி? குரு. அப்போ குருக்கு அதிபதி யாருங்க? பிரம்மா. குருக்கு அதிபதி யாருங்க? பிரம்மா. அதனால 4:00 to 6 பிரம்மமுகூர்த்தம்னு வச்சேன். குருவுக்கு அதிபதி பிரம்மாவா இருக்கிறனால பிரம்மமுகூர்த்தம், அதனால தான் பிரம்மமுகூர்த்தம் சொன்னாங்க. அதை வைக்க இல்லைங்க, ஏன் வைக்கக்கூடாது, ஏன் வைக்கலாங்கிற வாதத்துக்குள் நம்ம வரலை. இல்லை சார், அதாவது ஏன் பிரம்மமுகூர்த்தம் வச்சாங்கிறதுக்கு தான் நான் விளக்க சொல்கிறேனே தவிர ஏன் வைக்கலாம் ஏன் வைக்கக்கூடாதுங்கிறதுக்கு இது கிளம்பில்லை, நான் பேசுகிறத. சரிங்களா? ரைட்டு. ஐயாவுக்கு டைம் ஆச்சுட்டா மயக்க தூக்கிட்டாரு. சரி, ரைட்டு, ஓகே, ஒன்றும் தப்பு இல்லை. என்றைக்கே வாய்ப்பு கிடைக்குதோ அன்றைக்கி ஜெயிச்சுக்குவோம். சரியா? இன்றைக்கே பேசி ஒன்றுமே ஜெயிச்சிட போகிறது கிடையாது. சரிங்களா? எல்லாத்துக்கும் நான் நிறைய முறை வந்து பார்த்துருக்கிறேன், வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்கும். ஒரு நாள் நம்மளை பாராட்டுவாங்க, ஒரு நாள் சீராட்டுவாங்க, ஒரு நாள் வேறு மாதிரி சொல்லுவாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்றைக்கு நாம் வெற்றி பெறும் இருக்குதோ அன்றைக்கி நாம் வெற்றி பெறுவோம். சரிங்களா? அதனால் அனைவரும் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சதீஷ் ஐயாவுக்கும், ஏழுமலை ஐயாவுக்கும், சுந்தரராஜ் ஐயாவுக்கும். சிறப்பாக பேசிய ஐயா ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு கள்ளக்குறிச்சி ஏழுமலை ஐயா மரியாதை செலுத்துவார். ஒரு கருத்தரங்கு நடத்துகிறவங்களுக்கு தான் தெரியும், ஆர்கனைசர் வந்து மைக் எடுத்தால் என்ன செய்வாங்க, பக்கத்தில் நின்னா என்ன செய்வாங்க. அது கருத்தரங்கு நடத்துகிறவங்களுக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது.